MS வேர்ட்ல ஒரு டாக்குமெண்ட்டை 2 விதத்துல எப்படி நாம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங். அதாவது டாக்குமெண்ட்ல எடிட் பண்றத நம்மளால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஜஸ்ட் நம்ம ஃபைல் டேப்ல, இன்ஃபோல, ப்ரொடெக்ட் டாக்குமெண்ட்ல ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங்குள்ள போயிடலாம். ரைட் சைடில் பேனல் ஓப்பன் ஆயிரும். ஃபார்மேட்டிங்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், எடிட்டிங்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் யாருக்காவது கொடுக்கணும்னா நீங்கள் கொடுக்கலாம். மோர் யூசரில் அவங்களுடைய நேம் ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். பட் நாம் இப்போதைக்கு எந்த எக்ஸப்ஷன்ஸும் கொடுக்காம இருக்கிறது நல்லது. கீழே ஸ்டார்ட் என்ஃபோர்சிங் ப்ரொடெக்ஷன் கொடுத்தோன்னே பாஸ்வேர்டும் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா கேட்கும். ரெண்டையும் என்டர் பண்ணி நம்ம ஜஸ்ட் என்டர் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் ஓனரோ இல்லை வேறு யாரோ இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணாலும் மேலே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக ஃபேட் அவுட் ஆகிருக்கும். காரணம் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்கு. இதுவே எடிட் பண்ணுறாங்க, என்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு ரைட் சைடில் ஒரு பாப்பப் வந்துடும். ஸ்டாப் ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓனராக இருந்தாலும் சரி இல்லை வேறு யார் இருந்தாலும் சரி சேம் பாஸ்வேர்டை சரியாக கொடுத்து தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பெர்மனண்ட்டாக பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ண முடியும். வார்த்தையை நல்லா கவனிங்க. நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த ப்ரொடெக்ஷன் பெர்மனண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. நீங்கள் திருப்பி இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பார்த்தீங்கன்னா இப்போது எனேபிள் பண்ணிடல. வேணும்னா திருப்பி தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடெக்ஷன் எடிட்டிங் பண்ணுறதை மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதே தவிர இந்த டாக்குமெண்ட்டில் உள்ள கண்டென்ட்டை எல்லாரும் பார்க்க முடியும். அப்படி உங்கள் டாக்குமெண்ட் யாருக்குமே தெரியவே கூடாது, அதாவது ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் உள்ளே இருக்கிற கண்டென்ட் தெரியவே கூடாதுங்கிற பட்சத்தில் அப்போ நாம் ரெண்டாவது ப்ரொடெக்ஷன் போடலாம். சேம் ஃபைல் டேப்பில் இன்ஃபோவில் போய் பார்த்தீங்கன்னா அதே ப்ரொடெக்ட் டாக்குமெண்ட்டில் என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். 8 டிஜிட்டில் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் நீங்களே என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். என்டர் கொடுத்தோன்னே கன்ஃபர்மேஷன் கேட்கும். சேம் பாஸ்வேர்டு திருப்பி என்ன பண்ணுங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தோம்னா இந்த ப்ரொடெக்ஷன் இப்போ எனேபிள் ஆயிருச்சு. ஜஸ்ட் நாம ஒரு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைம் இந்த டாக்குமெண்ட்டை ஓனரோ வேற யார் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஓப்பன் பண்ண உடனே டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் தெரியாது, அதுக்கு பதிலாக பாஸ்வேர்டை கொடுங்கன்னு கேட்கும். நல்லா கவனிங்க, நீங்க சரியான பாஸ்வேர்ட் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு இன்கரெக்ட், ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெளிவாக வந்துடும். யாராக இருந்தாலும் சரி, ஓனரோ இல்லை வேற யாராக இருந்தாலும் சரி, சரியான பாஸ்வேர்ட் கொடுத்தாதான் உள்ளே போக முடியும். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நல்லா கவனிங்க. நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க, எல்லாம் சரி, எல்லாம் ஓகே. திருப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணும் போதும் சேம் பாஸ்வேர்ட் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா, சேம் பாஸ்வேர்டு எங்கே கொடுத்தோம் அதே இடத்துக்கு போகலாம். சேம் இன்ஃபோவில் ப்ரொடெக்ட் டாக்குமெண்ட்குள்ளே போயிட்டு என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் கொடுத்த பாஸ்வேர்டு இருக்கும், அதை எரேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அப்புறமா ஒரு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த பாஸ்வேர்ட் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். இதுக்காக உங்களுடைய ஃபைலெல்லாம் யாரும் டெலீட் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. அதை இங்கேருந்து பக்காவாக டெலீட் பண்ண முடியும்.